நமது குரு காட்டிய அறுவழியில் 20 வருடம் குருநாதர் எதையெல்லாம் காட்டினாரோ அதன் வழியில் காட்டுக்குள் அனுபவமும் நாட்டுக்குள் மக்களுடைய அனுபவமும் உயிரினங்களின் அனுபவங்களும் தாவர வெளிப்படும் உணர்வுகளை அது எப்படி ஒன்றோடொன்று சந்தர்ப்பத்தால் அது மோதும் போதும் தாவர மாற்றமும் என்ற நிலையிலே அனுபவத்தால் அறிந்துணர்ந்து இப்போது உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் அனுபவம் தெளிவாக காட்டும். காரணம், நமக்கு கோபம் வருவதோ வெறுப்பு வருவதோ வேதனைப்படுவதோ சலிப்படைவதோ சங்கடப்படுவதோ இந்த உடலை வெறுப்பதோ எல்லாமே சந்தர்ப்பமும் சந்தர்ப்பத்தால் நுகர்ந்த உணர்வுகள் நம்மை எப்படியெல்லாம் இயக்குகின்றது என்பதனை நாம் எல்லோரும் அறிவோம். அதே சமயம் சிவ தத்துவத்தில் தெளிவாக கூறப்படுகின்றது, நாம் எத்தனையோ கோடி உடல்களை கடந்து இன்று மனிதனாக உருவாக்கிய எல்லாமே சந்தர்ப்பம்தான். ஒவ்வொரு கொடுமையான நிலையில் ஒன்று கொடுமைப்படுத்தி ஒன்றை தன் இரையாக்க சந்திக்கும் உயிரினங்கள் ஒன்றுக்கொன்று சந்திக்கப்படும் போது, உதாரணமாக ஒரு நரி ஒரு மானை பார்த்தால் அது தனக்கு இறை குகந்ததன் நிலையில் அதை தாக்கி உணவாக்க விரும்புகின்றது. ஆனால் மானோ இதன் உணர்வை நுகர்ந்த பின் தப்பி ஓட வேண்டும் என்ற உணர்வை அதன் உடலே விளைகின்றது. ஆனால் நரியோ அதை வேதனைப்படுத்தி தனக்குள் அதை ரசித்து அதை கொன்று அதை புசிக்க வேண்டும் என்ற உணர்வுகளை வெளிப்படுத்துகின்றது. இப்ப மான் ஒரு நரி சிறிதாக இருப்பினும் அதனை தப்பிக்கும் உணர்வு வலிமை பெற்றால் தப்பித்து ஓடிவிடுகின்றது. ஓடினாலும் இந்த நரியின் உணர்வை முதல்ல நுகர்ந்ததனால் இது தாக்கும் குணம் கொண்டது அல்லது நம்மை கொண்டு புசிக்கும் உணர்வு கொண்டது என்று அதனுடைய அனுபவத்தில் அறிகின்றது. இல்லை என்றால் நரியோ தன் அருகில் வரும் வரையிலும் அமைதியாக சாந்தமாக அது இருந்து தன் அருகிலே மேய்ச்சலுக்கு வரும்போது சமயம் பார்த்து அது தாக்கம் முற்படுகின்றது. ஆனாலும் இந்த நரியை மான் சந்தித்த சந்தர்ப்பமோ இதை தன்னை தாக்கி தன்னை புசித்து விடும் என்ற உணர்வுகள் அங்கே புதிதாக உருவாகின்றது. அந்த உணர்வின் இயக்கத்தால் இந்த உடலை பாதுகாக்கும் உணர்வுகள் அங்கே புதிதாக அந்த மானின் உடலில் உருவாகின்றது. சந்தர்ப்பம்தான். அதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்ற உணர்வுகள் வரும்போதும் அது நுகர்ந்த பின் அதே உணர்வை மானை காக்க உதவுகின்றது. ஆனால் ஒரு நரி அதை துரத்தினால் அது தப்பி செல்லும் வழி கிடைக்கின்றது. இந்த துரத்தும் அனுபவத்தை தெரிந்து கொண்ட மானோ பல நரிகள் தொடர்ந்து வரப்படும் போது இவைகள் எல்லாம் இருந்து தப்ப வேண்டும் என்ற உணர்வு வருகின்றது. ஒரு நரியை கண்டு அஞ்சி ஓடி இருந்தாலும் அதுவுடன் தப்பி விடுகின்றது. பல நரிகள் அதை சூழ்ந்து கொள்ளும் போது தப்ப முடியாத நிலைகளில் பல நரக வேதனைப்படுகின்றது.
இது தனது எடைக்காக நரிகள் ஒன்று கூடி ஒவ்வொரு பாகங்களையும் துன்புறுத்தி அது வேதனைப்படை செய்து அது கொன்று அது புசிக்கின்றது. இருப்பினும் அதனுடைய சந்தர்ப்பம் இந்த நரிகளின் வலுவான உணர்வுகளை இந்த மான் சுவாசித்ததனால் அதன் உணர்வின் வலுக்கள் மானின் இரத்தத்துக்குள், ஏனென்றால் நரியின் உணர்வலைகளே இயக்க அணுகள் உயிரிலே பட்டு இந்த உணர்வுகள் உமிழ்நீராக மாறினாலும் அதை இயக்க ஆகவே இந்த நரியின் உணர்வினை அதை பருகும் அல்லது அதன் வழி செல்லும் அந்த உணர்வின் சக்தி இந்த மானின் உடலில் பெறுகின்றது. ஏனென்றால் மானை சந்தித்த சந்தர்ப்பம், மான் நரியை சந்தித்த சந்தர்ப்பம் அது கிடைக்கின்றது. மானோ தனது முழுமை அடைந்தான். முதுமையான பின் தான் எங்கும் நடக்க முடியவில்லை என்றால் அல்லது சந்தர்ப்பத்தால் ஏதோ உடல்களில் பிசகு ஏற்பட்டால் அது வெளியே செல்ல முடியாதபடி நரக வேதனைப்பட்டே அது இறக்கும். இப்படி நரக வேதனைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு மானையும் சந்திக்கும்படி செய்கின்றார். தன் உயிரோடு இருக்கப்படும் போது, நல்ல உடல் ஆரோக்கியமாக இருக்கும்போது அந்த மான் எப்படி தப்பி வேகமாக ஓடுகின்றது என்பதனை நேரடியாக இது அனுபவத்தில் தெரிந்து கொண்டோம். இந்த மானோ சந்தர்ப்பத்தால் அடிபட்டு தன் கால்கள் எழுந்து ஓட முடியாத நிலைகள் ஏற்பட்டதனால் மனிதன் அருகில் வந்தாலும் அது பயம் என்ற நிலையில் இல்லாதபடி அது சாந்தமாகவும் நிதானமாகவும் பார்க்கின்றது. ஓட முடியவில்லை. உடல் திடமா இருக்கும்போது ஓடுகின்றது. உடல் திடம் இல்லைங்கிற போது நம்ம அருகிலே போனால் ஒன்றுமில்லை. ஆனால் தொட்டால் கொஞ்சம் உடலை லேசா நகைத்து கொடுக்கின்றது. இருப்பினும் நம்முடைய உணர்வுகளை அது சுவாசித்த பின் நம்மை ஒன்றும் செய்ய மாட்டான் என்ற நிலை வருகின்றது. என்றால் நம்முடைய உணர்வை அது அறியப்படும் போது பயமற்ற நிலைகளில் மூச்சு விட்டு அப்படியே பார்க்கின்றது, ஏங்கி பார்க்கின்றது. இதை கடந்து சென்ற பின் அந்த பக்கம் இன்னொரு இடத்துல மறைமுகமான இடத்துல அமரும்படி செய்தார் குருநாதர். அந்த மறைவான இடத்தில் அமரச் செய்யப்படும் போது இதே போல ஒரு நரி வருகின்றது. அதை மோந்து பார்த்து பக்கத்துல வர்றவரையிலும் அது பக்கத்துல நகட்டி பார்க்குது, பெரட்டி பார்க்குது. மான் அஞ்சி இதனுடைய மனத்தை நுகர்ந்து எப்படி அல்லாடுகின்றது என்பதை உணர்த்துகின்றார். பின் இதையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இந்த மானை இந்த நரி கழுத்து பாகம் தான் பிடிக்கின்றது. அது வெள்ளம் உடலை சுற்றி பார்த்து எதை செய்வது, எப்படி தப்புது என்று கழுத்து பாகம் பிடிச்சுன்னா ரத்தத்தை உறிஞ்சுது. அப்ப ரத்தத்தை உறிஞ்சினாலும் இந்த கால்கள்ல முடியாதனால் இங்கிட்டு உதறினாலும் அதுக்கு வேதனை, இதன் வழியிலும் வேதனை. ரெண்டுக்கும் இந்த உணர்வலைகள் எப்படி நகர்கின்றது, அந்த உணர்வுகள் எப்படி செயலாக்குகின்றது என்பது அதனின்று வெளிப்படும் உணர்வினை குருநாதர் அதை நுகரும்படி செய்கின்றார். அதை நுகர்ந்த பின் உன் உயிரை பெற்ற பின் அதனுடைய உணர்ச்சிகள் என்னென்ன செய்கின்றது, இது உன் உடல்ல எந்தெந்த உணர்வுகள் படுகின்றது, அதனுடைய இயக்கங்கள் எப்படி இயங்குகின்றது என்பதனை
அதோட கருத்தின் உணர்வினை நுகரும்படி செய்கின்றார். அப்ப அது வேதனைப்படுவதை நம்மளுக்கு உணர முடியும். இப்படி அது வேதனைப்படுகின்ற உணர்வுகளை நாம் நுகர்ந்து கொண்ட பின் அதை வேதனைப்படுத்தி நரி அதை உணவாக கொள்கின்றது. திடமாக இருக்கும்போது பல நரிகள் வந்த தப்பி ஓடும் முயற்சி வருகின்றது, சிக்குகின்றது. ஆனால் முடியாத நிலை வரப்படும் போது இந்த நரி மோந்து பார்த்து இதை திரும்பி திரும்பி பார்த்து அது கழுத்தை பிடித்த பின் அதை கத்தி அதன் நிலைகளில் உயிர் போகின்றது. அந்த வேதனையான மூச்சலைகள் வரப்படும் போது இதை நாம் எப்படி ரேடியோ டிவி அலைகளை ஒளிபரப்பு பண்ணியப்பன் அந்தந்த நிலைகளை அந்த இயக்க அணுகள் தனக்குள் கவர்ந்த அலைகளாக மாற்றி நாம் எந்த அலைவரிசையில் நாம் அந்த சுவிட்சை இந்த டிவியில் செலுத்துகின்றோமோ அதை நாம் காண முடிகின்றது. இதை போலதான் அதன் உணர்வை பதிவாக்கிய பின் அது எந்தெந்த இதைகளை எண்ணியதோ அது கூர்மையா பார்த்த பின் அதே உணர்வலைகள் எனக்குள் நுகரப்படும் போது உன் உடலுக்குள் நீ ஈகையோடு இருக்கப்படும் அதனுடைய நிலையும் அதுபடும் அவசையும் அது கொன்று திங்கும் உணர்வுகளை பார்க்கப்படும் போது அந்த வேதனை உணர்வு உனக்குள் என்ன செய்கின்றது என்ற இந்த அனுபவத்தை கொடுக்கின்றார். காரணம் நாம் வேதனைப்படவில்லை, ஆனால் உற்று பார்த்து அதன் மேல் ஈகையை செலுத்தும் போதுதான் அந்த உணர்வு நமக்குள் வருகின்றது. இப்ப ஊர்ல ஆட்டை அறுக்கிறாங்க, ஈகையோட பாக்குறாங்க, அது கொல்ல வேண்டும் என்று உணர்வோட பார்க்கிறோம். கறி வாங்க செல்லக்கூடிய பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் அறுக்கிற பார்த்து எச்சி ஊறிக்கிட்டே இருக்கும். இது அறுத்து கைக்கு வர்றதுக்கு முன்னாடி அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த வேடிக்கை பார்க்கப்படும் போது அது வேதனையான உணர்வுகள் இதெல்லாம் நேரடியாக காமிக்கிறாரு. கறி சாப்பிடுற ஆர்வத்துல இதை பக்கத்துல அறுத்து இருந்தா வேடிக்கை பார்த்து ரசித்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஆடோ கட்டிக்கிட்டு இருக்கும். ஆடு அறுக்கிறவனை பார்த்த உடனே அவனை நெஞ்சி இந்த மாதிரி கொள்றானேங்கிற அந்த உணர்வோட சேர்த்து இருக்குது. அவன் உடலின் ஈக்கி கொண்டு ரசித்து பெற வேண்டும். அதை கொன்று தான் அதை காசு சம்பாதிக்கணும் எண்ணத்தில் இருக்கும் போது இதன் உணர்வு அவருக்குள் கலந்த பின் அந்த ஆன்மா அறுத்தவன் உடல்ல எப்படி செல்லுகின்றது என்பதனை காட்டுகின்றது. அதே சமயத்தில் ஆடு கறி வாங்க போனவங்க இடத்துல அதை ரசித்து ஆட்டை அடித்து கொண்டிருக்கும் போது ரசித்து பார்க்கும்போது ரத்தத்துக்கு அமைச்சு நின்றுட்டு இருப்பாங்க, எப்படா கொடுப்பான்ட்டு. தனி அந்த ஆடு இருக்கும் போது முதல்ல அதை வாங்கி போறதுக்கு அது எப்படி இருக்கின்றது. அதன் உணர்வின் இயக்கங்கள் நாம் அந்த வேதனையை ரசித்து நாம் பார்க்கப்படும் போது நம் உயிரிலே பற்றி இந்த உணர்வுகள் அதுபட்ட வேதனை உணர்வுகள் நம் உமிழ்நீராக மாறி நம் சிறுகுடலை கலந்து அந்த ஆகாரத்துடன் கலந்து அந்த வேதனை என்ற உணர்வை கவர்ந்து கொண்டு அதை இயக்கணும். நம் உடலுக்குள் அது சேர்ந்து அந்த உணர்வுகள் உமிழ்நீராக மாறினாலும் அந்த உமிழ்நீருடன் அந்த இயக்க அணு கலந்து அது இரத்தமாக மாறி அது வரப்படும் போது அந்த இயக்க அணு ஜீவணுவாக மாறுகின்றது. அது எப்படி வேதனைப்பட்டதோ அந்த வேதனை உணர்ச்சிகளை இந்த அணுனுடைய மலம் படும் போது இந்த அணுக்கள் உடல் முழுதுக்கும் பரவி வரப்படும் போது எந்தெந்த உறுப்புகள் இது படர்கின்றதோ அந்த உறுப்புகளில் எந்த வேதனை வருகிறது என்று சுட்டி காட்டுகின்றார். இதையெல்லாம் நாம் புழுவிலிருந்து மனிதனாக வர்றவரிலும் எத்தகைய கொடுமைகளிலிருந்து தப்ப வேண்டும் என்ற உணர்வு வலிமை பெற்ற பின் பரிணாம வளர்ச்சி அடைந்து வந்தோம் என்பதை பார்க்கிறோம். இப்ப மனிதனான பின் இறக்கமற்ற நிலைகள் அவன் கொள்ளும் போதும்
அந்த கொண்டு ஜீவன் வெளிவரப்படும் போது கொண்டவன் உடலையோ அல்லது கொல்ல தூண்டியவன் உடலையோ அவனுடைய எண்ணங்கள் இன்னால்தான் நம்மளை செய்தான் என்று கொல்ல தூண்டினான் அல்லவா, அவன்தான் ஆள வைத்துக் கொண்டான் என்று அந்த உணர்வுகள் அங்கே வந்து அவன் உடலுக்குள் இந்த ஆன்மா புகுந்து விடுகின்றது. ஆனால் கொண்டவருடைய உணர்வுகள் இரக்கமற்று கொண்ட உணர்வுகள் இப்போதைக்கு அவர்களுக்கு வலு ஜாஸ்தியாகின்றது. இரக்கம் ஈகி என்ற நிலை இல்லை. ஆனால் பரிவு பண்பு என்பது உண்மையும் இல்லை. ஆனால் இத்தகைய நிலைகள் வரப்படும் போது இந்த உடலில் மனித உடலில் அந்த உணர்வுகள் வளர்ச்சி அடைந்த பின் முதுமை அடைந்த பின் இந்த மிருக உணர்வின் தன்மையை மிஞ்சி மனித உடலின் உணர்வுகள் அனைத்தும் அழுகிவிடும். பின் இந்த உடலை விட்டு செல்லும் போது இதே உயிர் அந்த மிருகத்தன்மையான உணர்வு கொண்டு ஒன்றை ஒன்று தாக்கி தான் வளரும் இந்த உணர்வு கொப்ப இன்று மனிதன் நாளை மனிதன் அல்லாத நிலைகள் எப்படி சேர்கிறான் என்பதனையும் இது காட்டுகின்றது. இதை இப்ப நம்ம லேசா செய்துடுறோம். ஏன்னா இதெல்லாம் ஜட்ஜி யாரு? நமது உயிர் தான். இன்று காசு வாங்கிட்டு ஜட்ஜி தீர்ப்பு கூறலாம், தனக்கு பணம் வர்ற பக்கம் போய் பேசலாம். அனுபவபூர்வமா இதை தெரிந்து கொள்வதற்கு நீ வேடிக்கை பார்க்கிற அந்த உணர்வு உமிநீரா மாறுது. அந்த உணர்ச்சிகள் அந்த ஆகார அதாவது சிறு குடல்ல சேர்த்த பின் அந்த சிறுகுடலின் அணுக்கள் எப்படி இயக்கமாகுது, பின் பெருகுடலுக்காக போகும்போது இதே வேதனை என்ற உணர்வுகள் எப்படி இயக்கம் மறுக்குது. நாம் சத்துள்ள ஆகாரங்களை சாப்பிட்டாலும் அது ஜீர்ணிக்க முடியாத நிலை எப்படி ஆகின்றது. பின் இவை ஆகாரம் இரத்தமாக கல்லீரல் மண்ணில் வந்து இரத்தமாக மாறும் போது அந்த இரத்தத்துடன் ஜீவ அணுக்களாக எப்படி மாற்றுகின்றது. முதல்ல வெளியில இயக்க அணுவா இருக்கின்றது, உடலுக்குள் போன ஜீவ அணுவாக மாறுவதும் அதனுடைய மலம் உடலில் சேர்க்கப்படும் போது நல்ல அணுக்களால் உருவாக்கப்பட்ட இந்த மலங்கள் பட்ட பின் அது எப்படி நல்ல அணுக்களின் தசைகள் அந்த உறுப்புகள் எப்படி குறைகின்றது. இப்ப பாக்குறோம், நல்லா இருக்கு, சிறு கொஞ்சோண்டு புண்ணாகி சீல் பிடிச்சேன்னா அப்படியே வட்டமா போராட்டம் கரைச்சிட்டே இருக்கும். அப்போ அந்த அணுக்கள் இதை கரைத்து சீலாக மாற்றுகின்றன என்பதனை ஒவ்வொரு உறுப்புகளிலும் இது எப்படி மாறி அந்த உறுப்புகள் தேங்கி மறுபடியும் இந்த விஷயத்தன்மை எப்படி அங்க வளர்ச்சி அடைகின்றது என்பதனை அனுபவபூர்வமாக தான் குருநாதர் என்னை அறிவு செய்தார். ஏன்னா காட்டு விலங்குகள் இடத்திலையும் நகரத்துக்குள் இருக்கக்கூடிய மனிதனுடைய இடத்திலையும் எத்தனையோ கோடி உடல்களை கடந்து மனிதனாக பிறந்த பின்னும் அந்த இரக்கமற்ற செயல்கள் செய்து பின்ன பிறரை எப்படி துன்புறுத்தி வாழ்கின்றார் என்ற நிலையும் பார்க்கின்றோம். இதே போல தெய்வங்களை பேரச் சொல்லி அதுக்கு ஒன்று மரியாத ஜீவன்களை அது பலியிட்டு இதை கொடுத்து என்னுடைய சுகம் வேண்டும் என்று எப்படி பிழைகள் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மேல கொண்டு போயிட்டா வண்டி கொஞ்சம் வெறிக்கிட்ட. நல்லா ஆகணும், ஆகல. ஒவ்வொரு அனுபவமும் நுகர்ந்து கொண்ட பின் நம்ம உணர்ச்சிகள் என்ன செய்யுது, வேதனைப்படுதுன்னு எண்ணும் போது அந்த வேதனையான உணர்ச்சிகளை நம்மளுக்கு எப்படி ஊட்டுது, நம்மளுக்கு பயம் எப்படி வருது,
அப்போ படுத்து கொண்டிருக்கும் போது வேதனை ரசித்துக் கொண்டிருப்ப மனிதனும் உண்டு. அப்ப ரசித்துக் கொண்டிருக்கும் போது அவனுக்கு ஒன்றும் தெரியறதில்லை. அதை ஆஃப் பண்ணிடும். இதை சவுண்ட் வருவாங்க. அந்த வேதனையான அணுக்கள் அதே இயக்க அணுகள் எதை கவர்ந்ததோ அது உயிரை பற்றி உணர்வு ஆன பின் அந்த உமிநீராகி அது ஆகாரத்துடன் கலந்து அந்த இயக்க அணு தன் ரத்தங்களிலே எப்படி அவன் வேதனைப்படும்போது ரசித்ததோ இதே உணர்வு அந்த ரத்தத்தில் உருவாகி மற்ற உறுப்புகளை பாழாக்கும் போது யோ எமக்கு வலிதே வேதனை எப்படி வருகின்றது. இதெல்லாம் அனுபவமாவே காட்டார். ஏற்கனவே சொல்லுங்க, ஒரு சமயம் காட்டுக்குள்ள போய் ஒரு இந்த இடத்துல இந்த மாதிரி மரம் இருக்குது, அதில் என்னை எடுத்துட்டு வாங்கணும், அந்த பொருளை எடுத்துட்டு வாங்குறாரு. நான் சரின்னு போனேன். போகும்போது என்னை ஒரு புலி நல்ல வாசனை பிடிச்சிக்கிட்டே வந்திருக்குது. பின்னாடி வர்றது, நான் போறது நடந்து போறதெல்லாம் பார்த்துக்கிட்டே வருது. ஆனா நான் அவர் சொன்ன அந்த பொருளை எடுத்து திரும்பி வரும்போது அதை அனுசி பதுங்கி அந்த ஒரு ஆர்வம், அந்த நகத்தை ரொம்ப ஆர்வமா அந்த தாய் பிடிக்கிறதுக்கு கீழே பறிக்குதுங்க. அப்படி பறிக்கும்போது என்ன ஆகி போச்சு, அந்த செட்டைக்குள்ளுக்க மலம் பாம்பு இருக்கு. அதனுடைய சந்தர்ப்பம் இப்ப எண்ணெயை பார்த்து அந்த எண்ணெய் கொள்ள வந்தது. ஆனா அதே சமயத்துல என்னை பிடிக்க வந்த இந்த சந்தர்ப்பம் அது காலடியில மலம் பாம்பு இருக்கு. பறித்தவுடன் நினைச்சு அந்த பாம்பு இந்த காலெல்லாம் பிடிச்சிருச்சு. ஒரு காலம் இது கடிச்சு பார்க்குது, ரப்பர் பந்த மாதிரி வரையுது, கடி விழுக மாட்டேன். பாம்புக்கு கடி விழுக மாட்டேன். அதை அனுசரிச்சு அப்படியே சரி கொண்டு போகுது. அந்த கால் ஒரு கால் முழுதுக்கும் அதை கொண்டு போன ஒரு பாடு இந்த உடலை புலி உடலுக்குள்ள கொண்டு போய் இந்த உடலை பூரா சுத்தி அப்படியே இருக்குது. இந்த புலி தவ்வுன்னு தவ்வுது. ஆனை மட்டும் பார்க்கறது முடியல. அந்த இருக்க எவ்வளவு தூரம் எகிரி விழணுமோ உழுந்து தொப்புன்னு விழுந்து நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டாரு. அந்த வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க போகும்போது இதே அது என்ன செய்யும், பாம்பு இதை பிடிச்சிருச்சு, வேற வழி இல்லை, மூச்சு திணறு அப்படியே கண்ணை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நானும் அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்புறம் கொஞ்ச நேரத்துல அப்படியே மூச்சு திணறி டபுக்குன்னு தலையை கீழே போட்டுச்சு. இந்த காலை பிடிச்சிருந்த இதை வாய் அப்படியே வெளியே இழுத்து இந்த தலையை கொண்டு சொல்லுது. அப்ப அந்த காலு அந்த பாம்பு தலையை விட்டு உருவன ஒரு படு அதுல தசைகளே கரைஞ்சு போச்சு, எலும்புதான் இருக்கு. அப்ப அதுல எவ்வளவு வீரியமான அந்த கரைக்கக்கூடிய சக்தி இருக்குன்னு காமிக்கிறாரு. அப்ப அந்த தலையை கொண்டு அப்படியே வாயை திறந்து உள்ள கொண்டு போகுது. கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்கு போக 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 தலை பெருசா இருக்குது, இப்படியே விரிஞ்சு உள்ளுக்கு போகுது. அத்தம் பெரிய புலி அது உடம்புக்குள்ள போகுது. அந்த உடலுக்குள்ள போய் பூரா முழுசுக்கு ஆனவர் பாடு நேரா போய் மரத்துல போய் ஒரு சுத்து பூரா நடு
இந்த காலு கையெல்லாம் வெளியே வருது இல்லை, ஒரு பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் எலும்பு குத்துது, ரப்பர் பந்து மாதிரி வருது, ஆனா வெளியில வரல. அப்பா இந்த பாம்பு தன் இறைக்காக வேண்டி எத்தனை வேதனைப்பட்டு விழுந்தது அப்படிங்கிறத கேட்டாரு. நாம நினைக்கிறோம் புலி கொடூரமா தாக்குது, ஆனா அந்த பாம்பு இதுகிட்ட இந்த புலிகிட்ட சிக்கி, ரெண்டு பாம்பு கிட்ட புலி சிக்கி அது எத்தனை அவசரப்பட்டு இது ரெண்டையும் ரசித்து பார்க்க சொல்றாரு. அப்ப அந்த உணர்வு நீ அறியப்பட போகும்போது அதனுடைய உணர்வும் இதோட உணர்வும் உனக்குள் எப்படி மாறும்? நீ வேடிக்கை தான் பார்க்கிற, ஆனால் வெளிப்படும் உணர்வுகள் அந்த வெப்பம், காந்த விஷம், இந்த காந்தமான இயக்க தனக்கு கவர்ந்து இதோட இணைந்து விட்டால் பரபிரம்மம் என்றும், அந்த உணர்வின் சத்து இதாக போகும்போது அதன் உணர்வு எப்படி அந்த ஞானமாக எப்படி இயக்குது என்றும், அதன் நுகர்ந்த பின் அந்த இயக்கம் நுகர்ந்த பின் உயிரிழப்பட்டு அது கவர்ந்து கொண்ட உணர்வு உனக்குள் என்ன செய்யுது என்றும், அந்த உணர்ச்சியின் தன்மை உமிழ்நீராக மாறி அதே இயக்கணும் உமிழ்நீரோடு சேர்ந்து உன் உடலுக்குள்ள போய் ரத்தத்துல கலந்து ஜீவனாக மாறி அதனுடைய மலம் எப்படி ஆகுது. இந்த இயக்கணும் இப்படி காமிச்சாலும் அந்த அணுவின் மலம் இதன் உடலுக்குள் சேர்ந்து அது எப்படி உருவாகுது அப்படின்னு காட்டுறாங்க. இப்படி ஒவ்வொரு உடல்களையும் பல உணர்வுகள் போய் எந்தெந்த நிலைகள் அடைகின்றது. நாம் புழுவிலிருந்து மனிதனாக வர்றதில் இத்தனை வேதனைகளை பட்டுதான் ஒவ்வொன்றிலும் தப்ப வேண்டும் என்று வந்திருக்கிறோம் அப்படின்றதை காட்டுறாங்க.